உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆமா சார், எங்க மாமாவோட சிரிப்பு அஜித் சிரிப்பு மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உங்க வீட்டு பையன் எல்லா பாடத்துலயும் ரொம்ப குறைவா மார்க் எடுத்திருக்கான். எங்களுக்கு ரேங்க் தாங்க முக்கியம். பாருடா சார் எப்படி ஃபீல் பண்றாரு. நீ ஒழுங்கா படிச்சு தொலை. ஒழுங்கா படிக்கலன்னா கையை காலை கட்டி தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. சார் கோவப்படாதீங்க, அன்பா சொல்லுங்க. பாத்தியா சார் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு. பசங்க படிச்சாதான் அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. கையெழுத்துலாம் போட சொல்றாங்க. நம்மளை கோத்து விட்டானுங்களோ. கையெழுத்து போடுங்க சார். கையெழுத்து போடுங்க மாமா. இந்த கருப்பம் வேற சும்மா இருக்கு. கையெழுத்து போடுங்க சார். சார் கையெழுத்த போடுங்க சார். சின்ன பசங்க உங்க பேச்சு கேட்டு நான் வந்தேன் பாரு. என் புத்தி செருப்பால் அடிக்கணும்டா. அதான் அடிச்சிட்டார்ல. நீ சின்ன பையன், உன்னை அடிச்சது கூட பரவாயில்ல. இவ்வளவு பெரிய பெரிய மனுஷன் என்ன அரைஞ்சிட்டாரடா. உங்களை தான் பேங்க்ல வேலை செய்யறோம்னு சொன்னோம்ல, அப்பயாவது கையெழுத்து போட தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே. சொல்லியிருக்கலாம். கெட்டப்னு சொன்னோன்னே மோசம் போயிட்டேன். அந்த எச்சம் ஒன்று அடிச்சது கூட பரவாயில்ல, ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம என்ன போட்டு அடிச்சிட்டாரு. விட்றா, எச்சம் தானே அடிச்சாரு. சைக்கிள் ஓட்டும் போது தவறி விழணும், வாத்தியார்கிட்ட அடி வாங்கணும் தான் பெரிய ஆள் ஆயிடுவான்டா. இந்த சோகத்தை மறக்கிறதுக்கு ஒரு பார்ட்டி வச்சுக்கோண்டா. என்ன பார்ட்டி? உங்களை வச்சுட்டு சரக்கு பார்ட்டியை பண்ண முடியும்? தால்னா பார்ட்டி தான்டா. புரியல? பரோட்டாவும் சால்னா உண்டா? வாங்க போலாம். இந்த மஞ்சக்கட்டை மைனாவை இன்னைக்கு எப்படியாவது மடிக்கு பொறிச்சிடணும். வீட்டுல கஞ்சி இருக்கோ இல்லையோ, ஆனா ஒவ்வொருத்தி காதுலயும் ஹெட்போன் இருக்கு. இவ கவனத்தை எப்படி நம்ம பக்கம் திருப்பலாம்? ஏதாச்சும் பாட்டு பாடலாமா? அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். புதுசா என்ன பண்ணலாம்? இதுதான் கரெக்ட். எப்படி ஒரு கட்டாச்சு. ஹாய் மேடம். ஏய், இங்க என்ன பண்ற? ஒழுங்கு மரியாதையா போயிடு. நீ என்ன ஐ லவ் யூ பண்ணனும்னு சொல்ல, நான் போயிடுறேன். முதல்ல உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா? அதெல்லாம் அழகா இல்லாத பாக்குற வேலை. ஏய் கருவாப்பையிலே, ஒழுங்கு மரியாதையா போயிடுறா. உங்க அப்பன் உன்னை வீட்டுக்குள்ள தண்ணி ஊத்தி பூச்செடி வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வர போற, ஆடு மேற மாதிரி உன்னை மேய்ஞ்சிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி உன்னை பிரியாணி போட்டுருவோம்டா. ஐயோ உக்கா மக்கா, நீ இறக்குறடா. எங்க வந்தா கரெக்ட்டா வந்துருவாங்க. என்னாச்சு? உன்னை பார்க்கும்போது நான் ஏன் ஆம்பளையா பிறக்கலன்னு வருத்தமா இருக்கு. என்ன பண்றது? நீ ஏன் ஆம்பளையா பிறக்கணும்? அதான் விக்ரம் பிறந்திருக்காரு. இன்னைக்கு விக்ரம் அவங்க வீட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துருவான். அப்படியா? சரி ஆமா. விக்ரம் கொடுத்து வச்சவன். உனக்கு ஏன் வயிற்றுச்சலா இருக்கு? என்ன சார் இது? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்மா. ஹேப்பி பர்த்டே. Thank you. குடுங்க சார், நான் எடுத்து வரேன். ஏய், நேத்து என் நாத்தனார் வந்தால, அவ கால் அவ்வளவு அழகா இருக்கு. ஏய், அதனடி காலு. என் புருஷன்கிட்ட வந்து கேட்டு பாரு, என் கால் அழக பத்தி அவர் சொல்லுவாரு. அது எதுக்குடி உன் புருஷன்கிட்ட கேட்கணும்? முதலாளியை கேட்டாலே சொல்லிட போறாரு. அதுவும் சரிதான். எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்க மாதிரி கிளாமராவே பேசிட்டு இருக்கீங்க. ஆம்பளைங்க தான் பேசணுமா என்ன? சொல்லப்போனா நம்ம தாண்டி பேசணும். ஏன்னா நம்ம தான் சொர்க்கம். ஏய், எங்க நாத்தனார் போட்டிருந்த கொலுசு நல்லா இருந்தது, அது மாதிரி வாங்கி அப்படியா? எடுங்களா, கமான் எல்லாரும் வாங்க. இன்னைக்கு எனக்கு 39வது பிறந்த நாள்.
நிஜமாவா சொல்றீங்க? உங்களுக்கு 39 வயசா? என்னால நம்பவே முடியல. இல்லடி? அதானே நம்பவே முடியல. அதான் உங்க எல்லாத்துக்கும் gift வாங்கிட்டு வந்திருக்கிறேன், செல்போனு. செல்லம் இந்தா குடு. Thank you sir. கண்ணு இந்தா நீ வாங்கிக்க. இந்தாம்மா நீயும் குடிமா. Thank you முதலாளி. இந்தா இதை நீ வச்சுக்கம்மா. வேணாம் முதலாளி, நான் யார்கிட்ட பேச போறேன்? அதுவும் சரி. முதலாளி அப்படின்னா உங்க 14க்கு உங்களுக்குலாம் ஃபோன் வாங்கி தர மாட்டீங்களா? டேய் உங்களுக்கு தான் வர வர சனிக்கிழமை கூலி கொடுக்குறேன்ல, அதில் வாங்கிக்கடா. இப்போ நான் உங்க எல்லாருக்கும் வாங்கியிருக்கேன் செல்போன் சிம்மும் என் சிம்மும் சியூஜி ஸ்கீம்ல வாங்கியிருக்கேன். புரியலையா? அப்படின்னா என்னடி சொல்றாரு? 24 மணி நேரமும் நம்ம எல்லாரும் பேசலாம் பேசலாம், விடிய விடிய பேசிக்கிட்டே இருக்கலாம். காசே கிடையாது. 24 மணி நேரமும் இவர்கிட்ட பேசினு இருந்தா இவங்களோட புருஷனுங்க யார்கிட்ட பேசினு இருப்பாங்க? முதலாளி அம்மா சும்மா தானே இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஒய்யால எனக்கு ஆப்பு வைக்க பாக்குறீங்களா? வச்சுக்கடா உங்களை. ஒரு சின்ன ப்ராப்ளம். 50 பவுன் நகை போட்டு கார் வாங்கி கொடுத்து நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணமும் கொடுக்கறதா சொல்லி ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. நீ என்ன சொன்ன? அப்பா அம்மா என்னோட நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லி அரக்கோணத்துல ரூம் எடுத்து சந்தோஷமா இருக்கலான்னு மார்கழி மாசத்து நாய் மாதிரி கெஞ்சினல்ல. உன் பேச்சு நம்பி நான் படுத்திருந்தா இன்னைக்கு என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஒன்றும் இல்லாமல் வந்த ஒன்று வச்சு வாழ்றதுக்கு நான் ஒன்றும் இல்லாதான் கிடையாது. ஓ, உன்னை நான் கல்யாணம் பண்ணி உன் கூட படுத்து உனக்கு புள்ள பெத்து உனக்கு கை கால் அமைக்க விட்டு உனக்கு ஆக்கி போட்டு அத்தனை சேவகமும் பண்றதுக்கு நான் உனக்கு 50 பவுன் நகை போட்டு கார் வாங்கி கொடுத்து நீ பிசினஸ் பண்றதுக்கு நான் பணம் எடுத்துட்டு வரணுமா? நான் பொம்பளையா பிறந்து பொம்பளையா வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ ஆம்பளையா பிறந்திருக்க. அவ்வளவுதான். குட் பை. தைரியமா இருக்கணும்னு எனக்கு அடிக்கடி சொல்லி கொடுப்பேன். ஆனாலும் சில நேரங்கள்ல பயம் வரதாமா செய்யுது. அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குக்கா. ஐயோ, ஒயின் ஷாப்ல ஒரு கட்டிங்காக காத்திருக்கிறவனுக்கு தான் இன்னொரு கட்டிங்காக காத்திருக்கிறவனுடைய ஃபீலிங்ஸ் புரியும். இந்த பச்சைக்கு நம்ம ஃபீலிங் புரிய மாட்டேங்குதே. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல, எப்ப வருவானோ தெரியலையே. ஐயோ, வாயா 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 வாயா. இங்கிலீஷா, தமிழா, மலையாளமா, தெலுங்கா, சைனீஸா? இதுல நீ சொன்ன எல்லா மொழியும் கலந்துருக்கு. ஐயா, ஜாலி. எஸ். ஏடா டே, நீங்க திருந்தவே மாட்டீங்களாடா? 30-40 வருஷமா இதையே பார்த்து பார்த்து தேஞ்சு போயிருக்காடா. தேஞ்சு போயிருக்கா? சீடிய சொல்றாயா? அப்பா என்ன மோன நான் பயந்துட்டேன். ஆமா, இத பார்த்தா தெரியுமா? இத போட்டா தான் தெரியும், பார்த்தா தெரியாது. சூப்பர். ஐயோ, யோ கடப்பான் வேடிக்கை பார்க்காதா, உள்ள போய் வேலை பாரியா. நீ போங்க. வீட்டுக்குள்ள வச்சு விளக்க மாத்தால எவ்வளவு நேரம் திருந்த மாட்டேங்கறானே. உன்னை ரொம்ப நாளா ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? காட்டெருமைக்கு சேலை கட்ட மறுகாலம் பொண்டாட்டி, அவளை நீ எப்படி கட்டிக்கிட்ட? எல்லாம் என் தலையெழுத்துப்பா. மங்காத்தா அஜித் மாதிரி இருக்கிற நான் இங்க, தூள் சொர்ணாக்கா விட கேவலமா இருக்கிற அவன் இங்க. அதானே பார்த்தேன், அவனமும் பண்ணி எப்படி ஒன்னா சேர்ந்துச்சுன்னு. நான் போட்டோவும் பார்க்கல, ஒரு இளவி பார்க்கல. பொண்ணு பார்க்கறதுக்காக அவன் ஊருக்கு சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தப்போ ஒரு கிழவன் தடுத்து நிறுத்தி ஒரு போட்டோவை காமிச்சான். நானும் அதை பார்த்துட்டு யாரு இந்த கரடி குட்டின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, இப்ப நீ பொண்ணு பார்க்க ஊருக்கு போயிட்டு இருக்க அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணோட அப்ப நான் தான் சொன்னேன். பொண்ணு போட்டோல பாக்குறதுக்கே இவ்வளவு கேவலமா இருக்க மூஞ்சி, நேர பார்த்தா இதை விட கேவலமா இருக்கும்னு சொல்லிட்டு இது வரையிலும் 41 மாப்பிள்ள வந்து பார்த்துட்டு காரி துப்பிட்டு போயிட்டாங்க. 42வதா நீ வந்து பிடிக்கலன்னு சொன்னா அவ தூக்கல தொங்கிடுவா. அதான் அப்செட் ஆகாம இருக்க.
உன்னை வழியிலேயே மடக்கி பொண்ணை பிடிச்சிருந்தா ஊருக்குள்ள வா, இல்லைன்னா இப்படியே போயிடுன்னு சொல்ல வந்தேன். அப்படி ஒருவேளை உனக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா 10 ஏக்கர் நிலமும் வந்தாவா ஒரு பைக்கும் பல்கா 2 லட்சம் ரூபாய் அமௌண்ட்டும் தரேன்னு சொன்னான். நீ என்ன சொன்ன? நான் அழகா அமௌண்ட்டான்னு யோசிச்சேன், அமௌண்ட்டை டிக் அடிச்சேன். அதான் கேட்டேன். பிச்சா ஆனா ஒண்ணு பிச்சா, அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டது இல்லாம அவள குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய பத்திரிக்கா பத்தியா உனக்கு ஒரு சிலையா வைக்கணும் பிச்சா. அது ஒரு பெரிய கதை. சொல்லுப்பா. நான் ஃபர்ஸ்ட் நைட்ல ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நைட் கதை அப்புறம் காட்டுகிறேன், முதல்ல இதை பார்க்கலாமா? டேய் பச்சை, எனக்கு எப்படி குழந்தை பிறந்ததுங்கிற விஷயத்தை கேட்டு நீ செத்த. கூப்பிட்டு பாத்துருவோம். அண்ணே அண்ணே அங்கிள். டேய் யாரா அங்கிள் கூப்பிடுத? யாரா? நான் தான் அங்கிள். ஏய் கால் அண்ணன் ஒன்லி, புரியுதா? டேய் நம்ம நிர்மலா கூட லவ்வரா? என்ன டூயட் வரல, நம்மளுக்கு எதுக்கு டூயட்னு விட்டாங்களோ? அண்ணா ஸ்கூல் வாசல் ஐஸ் வைப்பார்ல கிருஷ்ணமூர்த்தி, அவர் இன்னைக்கு வரல. அவர் ஊர் இங்க தான் சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அவருக்கு வீடியோஸ் எல்லாம் கிடையாதுப்பா. இப்படியே நேரா போனீங்கன்னா இல்லைங்கடா இன்னும் சொல்லி முடிக்கல. இப்படியே நேரா போனீங்கன்னு வச்சுக்கோ, லாஸ்ட் லெஃப்ட் ஒன்று கட்டும், அங்க ஒரு கோவில் இருக்கும், அங்கதான் காண்டாமிருக மாதிரி படுத்து கிடப்பாரு. போங்க.